Okay. I mean, okay. All right, let's get started. Good evening, sir. Good evening. Good evening. You can't control the mind with the mind. All right. நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 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 சின்ன டெஸ்ட். இப்போ லெட்ஸ் டூ திஸ் ஹியர். இது முன்னாடி வேற கிளாஸ்லயும் நான் பண்ணியிருக்கேன். பட் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போறோம். லுக் அட் தட். யார் ரெடியா இருக்கா இந்த ஒரு டாஸ்க்கு? யார் ரெடியா இருக்கு? ஹூ இஸ் ரெடி? சார் நான் ரெடி சார். யார்? சந்தோஷங்களா? சந்தோஷ் சார். எஸ் சார். வெரி குட். இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வேணும். முன்னாடி நம்ம இது பண்ணியிருக்கோம். நான் கட் பண்றேன். எஸ் சார். ஓகே சார். வேர்ட்ஸ் சப்டைட்டில்ஸ் வந்து அந்த ஸ்கிரீனுக்கு படிக்கணும் ஃபர்ஸ்ட். ரீடிங் அதுதான். ஓகே சார். அது படிக்கணும். அப்புறமா நம்ம வந்து we will do one thing here. நீங்க மீனிங் பத்தி worry பண்ண வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஓகே சார். அதுல உள்ள வேர்ட்ஸ் உங்களால படிக்க முடியுதாங்கன்னு பார்க்கணும். அது ரெடியா? ஒரு நிமிஷம் தான் இருக்கும். நான் உங்களை மீனிங் கேட்க மாட்டேன். உங்களை நீங்க படிக்கிறத மட்டும் பார்க்க போறேன் நான். ஓகே சார். ஆல்ரைட். சோ இப்போ நான் ஆடியோ கட் பண்றேன். அங்க வந்து சப்டைட்டில் மட்டும் தான் இருக்கும். நீங்க அப்படியே படிச்சுட்டு வருவீங்க. ஸ்டாப் பண்ண மாட்டாங்க உங்களை. நீங்களும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே சார். நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்கிரீன்ல சில வேர்ட்ஸ் விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. இப்போ என்ன ஸ்கிரீன்ல இருக்கோ அதை மட்டும் படிங்க. ஓகே சார். வித் தி மைண்ட் பண்ண வேண்டியல விட்டு போனதை பத்தி திங்க் பண்ணா இப்போ உள்ளதும் போயிடும். சோ இந்த பாஸ்ட் பத்தியோ ஃபியூச்சர் பத்தியோ கவலைப்படாம பிரசன்ட் இந்த ஸ்கிரீன்ல இருக்கோ நீங்க பாருங்க. ஓகே சார். ஸ்டார்ட் நவ். நல்லா சத்தமா வால்யூமா எல்லாருக்கும் கேக்குற மாதிரி படிக்கணும். ஓகே சார். ஸ்டார்டிங் நவ். 1 செகண்ட். எல்லாரும் லிசன் பண்ணணும். லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம். அவர் பேசுறவரை விட கேட்கறது பலன் அதிகமா கிடைக்க போகுது. லெட்ஸ் டூ இட். எஸ் யூ காண்ட்னு ஆரம்பிக்கிறீங்க சந்தோஷ். ஓகே சார். ஸ்டார்டிங் நவ். வால்யூம் அதிகமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீனை விட்டு போன வார்த்தையை பத்தி கவலைப்படக்கூடாது. ஓகே சார். ஸ்டார்டிங் நவ். You can't with the mind. You want to look at the body to control the mind. If you are having the hard time to control the feelings, thoughts, and the emotions, you are falling. You are like everything grinding down on you. Try to get out of that trap by focusing on particular type of breathing. Take a cold shower. Go for a walk. Get some sunshine. Do something to shift your physiology, so that you can approach that challenge from a different stance. You cannot control the mind. That with the mind that you want to look to the body. அது நீங்க அடுத்து ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. அந்த ரீடிங் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸோட பண்ணீங்க. எல்லாரும் கவனிச்சிங்களா? அவர் ஃபோர்ஸோட எப்படியாவது முடிச்சு ஆகணும்னு பண்ணாரு. வெரி குட், வெரி குட். ஏன்னா அதுதான் வேணும். அது ஆட்டோமேட்டிக் இதுதான் வேணும். அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்க போறோம். நிறைய விஷயம் இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல you don't do anything with your mind to you have with to have ரெண்டு டைம் ஒண்ணும் இல்ல. இப்ப அருமையா பாத்துடலாம். சந்தோஷ் இப்ப ஆரம்பிக்க. லெட்ஸ் லுக் அட். நான் ஸ்டாப் பண்ணி பண்ண போறேன். லுக் அட் திஸ். யாரு ரெடியா இருக்கு? இந்த அர்த்தம் சொல்றதுக்கு யார் ரெடியா இருக்கா? Who is ready? இப்ப பாருங்க. This is how they are starting. நான் அப்படியே ஸ்டாப் பண்ணி வர்றேன். நீங்க பாருங்க. ஒரு பெரிய நியூரோ சயின்டிஸ்ட் கலிபோர்னியால இருக்காரு. ஸ்டான்ஃபோர்ட்ல படிச்சவரு. இவர் நோபல் பிரைஸுக்கெல்லாம் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் நிறைய விஷயம் வந்து பண்ண மெடிக்கல் டாக்டர் இவரு. ஆல்ரைட். ஸோ இந்த ஒரு தீம் பத்தி ஒன்று சொல்ல ரொம்ப முக்கியமானது. அந்த 1 மினிட்ல நிறைய விஷயம் பேசிடுவாரு. அதே மாதிரி 1 நிமிஷம் தான் அது. இதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாப் பண்றேன். யூ காண்ட் control the mind
with the mind. யாருக்கு இது அர்த்தம் சொல்ல முடியும்? ஹரிணி பிரியா சொல்லிட முடியுமா? You can't control the mind with the mind. கண்ட்ரோல் நம்ம மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அத எப்படி சொல்ற? You can't control the mind with the mind. என்ன அர்த்தம்? வித் த மைண்ட் மைண்டாலேயே மைண்ட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மனசுல உள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த மனசை வச்சே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது கண்ட்ரோல்ங்கிறதுனா அந்த மனசுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைய அந்த மனசை வச்சே தீர்க்க முடியாது. ஆல் ரைட். நவ ரொம்ப முக்கியமா பாருங்க என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். You want to look at the body to control. So மனசு சரியில்லைன்னா உடம்ப எஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். யோகா வித் ஹெல்ப் ஆஃப் பாடி வச்சு அத ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்றாங்க. சூப்பர் சூப்பர். நீங்களே சொல்லுங்க. இனிமே the mind, you are having a hard time controlling thoughts, feelings and emotions. என்ன சொல்றாங்க? அது நம்ம தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நம்ம பாடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இன்னும்தான் வரப்போகுது. நீங்க சொல்றது இன்னும்தான் வரப்போகுது. Look at this. You are feeling triggered. Everything on you. Try to get out of that trap by focusing on particular breathing. Take a cold shower. Go for a walk. Sunlight. Physiology, so that you can approach that challenge from a different stance. இப்போ சொல்லுங்க. இன்னொரு வாட்டி நான் இது பண்றேன். எல்லாரும் கவனிங்க. ஒரு ஆடியோவையும் இப்போ போடுறேன். நீங்க இந்த ரீடிங் ஆடியோ வர்றப்ப எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருதுன்னு பாருங்க. Look at this. I'm going to go with audio. Please listen. Okay sir. All right. I'm going to start the audio. நீங்க படிக்கணும், அதே சமயத்துல லிசன் பண்ணணும். படிச்சுக்கிட்டே மனசால படிக்கணும், காதால லிசன் பண்ணணும். மனசால படிக்கணும், காதால லிசன் பண்ணணும். அப்புறமா நம்ம இது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடலாம் அந்த 1 minute. நான் கம்ப்ளீட்டா அந்த 1 நிமிஷம் ஃபுல்லா போகுது. You can't control the mind. The mind wants to look to the body to control it. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, you're feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on patterns of breathing, taking a shower, go a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. You can't control the mind with the mind. சந்தோஷ், இப்ப வித்தியாசம் புரியுதுங்களா? உங்க ஆடியோ வீடியோ அப்புறம் இந்த ரீடிங் எல்லாம் வர்றப்ப எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? அது சந்தோஷ் இருக்கீங்களா? எஸ் சார். இப்ப இன்னொரு வாட்டி எஸ் சார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன நடக்குதுன்னு? புரியுதா அதுல? எஸ் சார், புரியுது சார் எனக்கு. ஓகே, கோர்வையா சொல்ல முடியுமா? இன்னொரு வாட்டி கேட்டுட்டு சொல்றீங்களா இல்ல கோர்வையா இப்பயே சொல்ல முடியுமா? இன்னொரு வாட்டி கேட்கறேன் சார். இன்னொரு டைம் நான் கேட்டு சொல்றேன் சார். வெரி குட். எவ்ரிவன் லிசன். லுக் அட் திஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். ரீடிங், லிசனிங், வாட்சிங் நிறைய பண்ண போறோம். இதுல ரீடிங், லிசனிங், வாட்சிங் ஒரே சமயத்துல பண்ண போறீங்க. அண்ட் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகாம கேளுங்க. we will see. You can't control the mind. The mind wants to look to the body to control it. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, you're feeling triggered, everything's bearing down on you, try to get out of that trap by focusing on patterns of breathing, taking a shower, go a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that different step. ஓகே, இன்னொரு வாட்டி வேணும்னாலும் போடுறேன் சந்தோஷ். ஆனா எனக்கு கோர்வையா பேசணும், சொல்லணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் எல்லாமே இருக்குது. இது மாதிரி ஒரு 100 ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா போதும், யாரு என்ன பேசுறாலும் புரிஞ்சுக்கலாம். இன்னொரு வாட்டி வேணுமா சந்தோஷ்? ஓகே சார், இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டக் ஆகுது சார். ஓகே, அப்படியே சார் ஐ அம் ஆடிபிள் சார். எஸ் சார். I will go with மணிகண்டன் or ஹரிணி. யார் ரெடியா இருக்காங்களோ ரெண்டு பேர்ல யார் ரெடியா இருக்காங்க நான் பாக்குறேன். I am okay sir. ஹரிணி ஓகே, நான் ஒரு வாட்டி ரன் பண்ணவா? நீங்க கரெக்டா மென்டலா கரெக்டா என்ன நடக்குதுங்கறத சொல்லணும். நீங்க ஓகே சார். நீங்க வந்து இருந்தாதான் நம்ம வந்து எல்லாமே பண்ண முடியும். நம்ம ரீடிங் பண்ணலாம், லிசனிங் பண்ணலாம், ரைட்டிங் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு புள்ளியில தான் அது இணையும். நான் இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்றேன். ஜஸ்ட் 1 minute தான். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கோர்வையா சொல்லணும். ஸ்டார்டிங் now. ஓகே சார்.
mind, you want to look to the body to control the mind. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, you're feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on patterns of breathing, take a cold shower, go for a walk, get some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. You can't. ஓகே. ஓகே சார். I will try sir. வெரி குட். சொல்லுங்க. 1-2 பாயிண்ட் விட்டாலும் பரவாயில்ல. கோரை சொல்லிடணும். அது கோர் என்னங்கிறது. ஓகே சார். கோ ஹெட். நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் ஹரிணி. சார் ஆடியோ ப்ளே ஆகுமா சார்? அது வீடியோ ப்ளே ஆகுமா சார்? வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகணும்னா சொல்றேன். ஆனா நீங்க ஓரளவு சொல்லிடலாம் இல்லைங்களா? என்ன பாயிண்ட்னு சொல்லிடலாமா? You can't control your mind by your mind because தமிழ்ல ஒரு 2-3 சென்டென்ஸ் சொன்னா போதும். என்ன சொல்ல வர்றாங்கங்கிறது நீங்க எப்படி புரிஞ்சு? சார் நம்ம மைண்டை வந்து நம்ம மனசை வந்து மனசாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு வந்து நம்மளோட ஃபிசியாலஜிக்கலையும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு ப்ரீத் நல்லா பண்ணிட்டு ஒரு நல்ல வாக் சன்ஷைனில் ஒரு நல்ல வாக் கொடுத்துட்டு பண்ணோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஓகே. வேற ஒரு 60% நீங்க ஓகே. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் 60ல இருந்து ஷவர் எடுக்கணும்னு சொல்றாரு சார். இருங்க. ஏஎம்எல் சார் சொல்றாரு. சொல்லுங்க. ஷவர் எடுக்கணும்னு வேற சொல்றாரு சார். குளிக்கணும் எடுக்கிறதா அவங்க விட்டுட்டாங்க. பாக்கி ஒரு 2-3 பாயிண்ட் சொன்னாங்க. இப்ப கரெக்டா எனக்கு சொல்லுங்க ஏஎம்எல் சார். எனக்கு அவ்வளவுதான். மைண்டால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம பாடி ஒத்துழைக்கணும் இல்லைங்களா சார்? பாடியை யூஸ் பண்ணி அந்த மனசோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்ங்கறாரு. ஓவர்கம் பண்ணலாம். அந்த பாடியை வந்து நம்ம வந்து பாடியை எப்படி யூஸ் அதுக்கு வந்து 3 இது பண்ணணும். எக்சர்சைஸ் பண்ணணும். எக்சர்சைஸ் பண்ணணும். டீப் பிரீத் பண்ணணும். ஷவர் பண்ணணும். சன்ஷைன்ல நல்ல ஒரு வாக் போகணும். அவ்வளவுதான் பின்னி எடுத்துட்டாரு பாருங்க. என்ன மாதிரி ஷவருங்க? என்ன மாதிரி ஷவர்? கோல்ட் ஷவர். அடிக்க கூடாது. கோல்ட் ஷவர். அப்புறம் சன்ஷைன் பண்ணுங்கறாரு. ரொம்ப முக்கியமா பாருங்க. நிறைய ரிசர்ச் பண்ண ஒரு ஆளு. இப்ப பாருங்க, நான் ஆடியோ கட் பண்ணிட்டு இவங்க ஹரிணி சொன்ன மாதிரி லைன் பை லைன் சொன்ன ஏஎம்எல் சார் பக்காவா பிக் பண்ணார். You can't control the mind with the mind. ரீட் பண்ணலாமா? மைண்ட வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது மைண்டோட பிரச்சனைய. வெரி குட். You want to look to the body to control the mind. So if you are having the hard time to control the feeling, emotions, you are feeling like everything bearing you on, try to get out of that trap by focusing on particular pattern of breathing. ஓகே. இப்ப நீங்க இங்கிலீஷ்ல படிக்கிறது ஒரு பெரிய விஷயம். படிச்சிடலாம். நான் ஸ்லோ டவுன். இப்ப உங்களுக்கு கரெக்டா புரியுதான்னு பார்க்கணும். ஏஎம்எல் சார் ரைட் ஆன் த மணி இருந்தாரு. ரொம்ப தெளிவா வந்து 4 வாக்கியத்துல முடிச்சிடலாமா அதை? அதாவது மனசுல வர்ற பிரச்சனையை மனசை வச்சு தீர்வு காண முடியாது. உடம்பு துணைக்கு எடுத்துக்கணும். உடம்போட ஹெல்ப் இல்லாம மனசு ஹீல் பண்ண முடியாது. எப்படி உடம்பு ஹெல்ப் எடுத்துக்கணும்னா பிரீத்திங் எடுத்துக்கணும். இப்ப அவங்க மனசு அவர் ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க புரிஞ்சுக்கலாம். பிரீத்திங் எடுக்கலாம். அப்புறம் டேக் ஏ கோல்ட் ஷவர். வெரி குட். கோல்ட் ஷவர் எடுக்கலாம். வெளியே போய் சன்ஷைன் எடுக்கலாம். வெரி குட். சன்ஷைன் எடுக்கலாம். அப்புறம் கடைசியா do something to change your psychology. அந்த do something. இந்த 4 விஷயம் அவர் சொன்னதுதான் உங்க பிசியாலஜியா, உங்க உடல்ல ஏதாவது மாற்றம் வர்ற மாதிரி நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா மனசு சரியாயிடும். So that you can approach that challenge from a different stance. ஹரிணி வந்து அதை கரெக்டா சொன்னாங்க. இது இன்னொரு வகையில மனசுல ஏற்படுற ப்ராப்ளத்தை உடல் வழியா தீர்க்கிறது. இப்ப ஆடியோ வீடியோ போடுறப்ப எல்லா வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரியும் அதுல உள்ள. ஏன்னா இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம திருப்பி பயன்படுத்தோம். இவர் ஒரு மெடிக்கல் டாக்டர், ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். இவர்
இவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்குலாம் வந்து ஹிமாலயஸ்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு டைம். இதில் வந்து அவங்க சொல்றது வந்து ப்ரீத்திங், அப்புறம் சன்ஷைன், கோல்ஷா, ரைட். இதில் வாக்கிங் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்துடுது. இது நாளையும் பண்ணி ஃபிசிக்கலாக நம்ம மாறினா மைண்ட் மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். நான் இப்போ ஆடியோ வீடியோ எல்லாமே போடுறேன். எல்லாமே பாருங்க, நீங்கள் மனசால படிக்கணும், மனசால படிக்கணும், படிக்க முடியல சார் என்னால. பாருங்க, மனசால படிக்கணும், கண்ணால பார்க்கணும், காதால இந்த ஆடியோவை கேட்கணும். இப்ப இது 3 நீங்க கேட்கிறப்ப எவ்வளவு ஃபோக்கஸ்டா வருவீங்க பாருங்க. இந்த ஷார்ட்ஸ் அவ்வளவு ஈஸியா புரிய ஆரம்பிக்கும் பாருங்க. லுக் அட் திஸ். The mind, you want to look to the body to control the mind. If you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on patterns of breathing, taking a cold shower, go for a walk, some sunshine, do something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. மணிகண்டன், உங்களால இப்ப கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியுதா? எஸ் சார். எனக்கு இதுதான் வேணும், இவ்வளவுதான் வேணும். எந்த ஒரு கான்செப்ட் யாரு பேசினாலும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு புள்ளியில போய் நின்னுணும். நம்ம என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க, ஒரு ஆன்சரை சொல்றாங்க. இந்த ப்ராப்ளத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, ஆன்சரை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது தான். வெரி குட். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு 6-7 ஷார்ட்ஸ் எடுக்க போறோம், ரைட். நான் ஒரு ஆர்டர்ல வச்சிருக்கேன், ஒரு ரீசனுக்காக அந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன், அந்த ஆர்டர்ல போவோம். இப்ப இதுல யாருக்காவது கஷ்டம்? பிரியா மேம், உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா இல்ல இது பிக்கப் பண்ண முடியுதா பிரியா மேம்? கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு சார். டோன்ட் வரி, நீங்க அப்சர்வ் என்னால பிக்கப் பண்ண முடியல சார். நான் ஓபனா சொல்றேன் சார். பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு. வெரி குட். எஸ் எஸ் சார். வெரி குட். நம்ம பாத்துக்கலாம் அது எப்படி, இதுக்கு எப்படி சொல்யூஷன் சொல்றேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும்னா உங்களால அந்த வார்த்தையை ரெகக்னைஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நான் இப்ப ஆடியோ இல்லாம போறேன், வார்த்தையை என்ன படிக்க முடியுமோ படிச்சு காட்ட முடியுமா உங்களால? ஏகம்பரம் சார், படிக்க முடியுமா? ஏன்னா இந்த படிக்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. படிக்கிறது தான் தாய் ஸ்கில். சொன்னேன் இல்லைங்களா, இருக்கிற ஸ்கில் ஒரு எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்கில்னா படிக்கிறது தான். அந்த ஃபாஸ்ட் என்னால முடியல சார். நான் ஓபனா சொல்றேன். பிரச்சனை இல்லை. அப்ப என்ன தெரியுங்களா, நீங்க லிசன் பண்ணுங்க, பாருங்க, கண்ணால பாருங்க, காதால கேளுங்க. நீங்க மனசால படிக்க வேணாம். படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து சந்தோஷ், உங்களுக்கு இந்த ஃபுல் ஐடியா புரியுதுங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு புரியுது? எஸ் சார். ரைட், புரியுது சார். எஸ் சார். ஓகே. ஏகம்பரம் சார், டோன்ட் வரி அபவுட் ரீடிங். ரீடிங் வந்து ஒரு டஃப்பான விஷயம் தான். ஆனா இந்த ஃபாஸ்ட் முடியல சார். இந்த ஃபாஸ்ட் வந்து படிக்க முடியல சார். நீங்க தமிழ்ல சொன்னீங்க பாத்தீங்களா சார், பிரமாதமா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இததான் கிடக்கணும். இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நீங்க யாராவது பேசினா புரிஞ்சுக்குவது, திருப்பி தான் பேச முடியாதுன்னு. அது வந்து 100% உண்மை கிடையாது. என்னன்னா, உங்களால யாராவது பேசுறத 100% இங்கிலீஷ்ல பேசுறத புரிஞ்சுக்க முடியும்னா பேச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது 100% புரியலன்னு அர்த்தம். அப்ப ஆனா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்லா அழகா புரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து. ஒண்ணும் இல்ல, நம்ம இதை விடுவோம். இந்த இது இல்லாம இன்னொரு ஷார்ட்ஸ் போவோம். நம்ம இந்த ஷார்ட்ஸுக்கு வேற ஒரு கிளாஸ் கூட திரும்பி வரலாம். One last time. Can't control the mind. With the mind, you want to look to the body to control. So if you're having a hard time controlling your thoughts, your feelings, and emotions, feeling triggered, you're feeling like everything's bearing down on you, try to get out of that trap by focusing on patterns of breathing, taking a shower, walk, sunshine, something to shift your physiology so that you can approach that challenge from a different stance. அவ்வளவுதான். இதையே 4 வாட்டி 5 வாட்டி இப்ப ப்ளே பண்ணிட்டோம். ஹரிணி பிரியா, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த ப்ராசஸ்ல? எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க சார். சார், நீ இந்த ஃபாஸ்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா, இவ்வளோ ஃபாஸ்ட் வேணாம் சார். அது போல ஷார்ட்ஸ் இருந்தா அமிச்சா நானும் கேட்கறதுக்கு சௌகரியமா இருக்கு சார். அது வந்து மணி அந்த ஸ்பீடை குறைக்கலாம். அந்த மணி இதுல குறைக்கலாம் சார். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி குறைச்சு பாத்துங்க. செட்டிங்ஸ்ல போய் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். வீடியோலயே இருக்கும் சார். நான் ட்ரை பண்றேன் சார். நான் போன்ல வச்சு என் பையனை கேட்கறேன் சார் எப்படின்றது. ஓகே. இல்ல, இது வந்து பொதுவா அந்த செட்டிங்ல 1x 2x எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும். ஃபாஸ்டாவும் கேட்கலாம், ஸ்லோவாவும் கேட்கலாம்.
லுக் அட் தட். ஏகாம்பரம் சார் நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 ஷார்ட்ஸ் பார்த்துருவோம். 2-3 ஷார்ட்ஸ். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். நான் என் பையனை கேட்டு இது பண்றேன் சார். இது ஸ்லோ பண்ண முடியுமா? ஆல் ரைட். ஓகே சார். நான் வந்து ஒரு 5 ஷார்ட்ஸ் தான் நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுல வச்சு நீங்க ஒண்ணு பில்ட் பண்ணிட்டே போகலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ். வாலண்டியர் யார் வர்றா? சார் நான் பண்றேன் சார். யார் வர்றா? நான் வரேன் சார், ஹரிணிபிரியா. ஓகே ஹரிணிபிரியா, இப்ப நான் ஆடியோ அப்புறம் வந்து உங்களுக்கு ரீடிங் எல்லாமே போட போறேன். எல்லாருமே கவனிக்க போறாங்க. நீங்க வந்து படிக்க போறீங்க, அது மனசுக்குள்ள படிக்க போறீங்க. அப்புறம் நீங்க வந்து கேட்க போறீங்க. சரிங்களா? புரிஞ்சுட்டு எனக்கு உடனே சொல்லணும், இது என்ன மீன் பண்றாருன்னு சொல்லணும். இன்னொரு வாட்டி போடுறதுனால போடுறேன். இப்ப நான் ஆடியோ எல்லாமே போட போறேன். லுக் அட் திஸ். ஓகே சார். ஸ்டார்டிங் நவ். பாக்கியெல்லாம் ஸ்டார்டிங் நவ். ஏதோ ஒரு ஆடியோ எங்கேயோ சவுண்ட் போயிட்டு இருக்குது. ப்ளீஸ் கண்ட்ரோல் தட். மியூட்ல இருங்க, நீங்க மியூட்ல இருக்கணும் எல்லாரும். ஸ்டார்டிங் நவ். Put the phone away for 2 minutes, literally 2 minutes. Just put it across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus for 120 seconds on a location. You just sit there and try and extend the amount of time that you can focus. What you'll find is it's incredibly boring and agitating, but just a little bit of focus training for 2-3 minutes every once in a while, what you'll find is that it carries over to a really terrific ability to read, to study, to listen. Put the phone. இன்னொரு வாட்டி கொடுக்குறேன் ஹரிணிபிரியா, இன்னொரு வாட்டி கொடுக்குறேன். நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஓகே சார். என்ன சொல்யூஷன் எல்லாம் இன்னொரு வாட்டி கொடுக்குறேன். எல்லாருமே லிசன் பண்ணுங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபோக்கஸ் பண்ணா போதும். அதுக்காகவே பேசுறாங்க. ஃபோக்கஸ் பத்தி பேசுறதுக்கே பேசுறாங்க. எஸ். Phone away for 2 minutes, literally 2 minutes. Just put it across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus for 120 seconds on a location. You just sit there and try and extend the amount of time that you can focus. What you'll find is it's incredibly boring and agitating, but just a little bit of focus training for 2-3 minutes every once in a while, what you'll find is that it carries over to a really terrific ability to read, to study, to listen. இன்னொரு வாட்டி வேணுமா ஹரிணிபிரியா? இல்ல உங்களால இதோட கோர்வையா எனக்கு 2 சொல்லிடுங்க. சொல்றேன் சார், ட்ரை பண்றேன் சார். கரெக்டான்னு சொல்லுங்க. ஃபோக்கஸ் எப்படி பண்ணணும்னா அதுக்கு ட்ரிக் சொல்றேன்னு சொல்றாங்க சார். 2 நிமிஷம் ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஒரு ரூம்ல உட்காந்து ஏதோ ஒரு வால்ல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு அதையே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் 2 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு போர் அடிக்கும், அஜிடேட் ஆகும். இருந்தாலும் நீங்க அதை மீறி அதை தாண்டி நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ரீடிங், லிசனிங் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 99 marks for ஹரிணிபிரியா. 99 out of 100. சூப்பர். Thank you sir. Wow. This is what I wanted. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸை பத்தி பேசுறாங்க, என்ன பண்ணணும்னு பேசுறாங்க. அப்படி பண்ணாக்கா எப்படி என்ன விளைவு வரும், அதனால பலன் ரொம்ப கிளீனா எல்லா பாயிண்ட்டையுமே பிடிச்சிட்டாப்ல. ரைட். மணிகண்டன், were you able to capture it? உங்களுக்கு இதுல ஏதாவது கஷ்டமா இருந்ததா? சார் ஓரளவுக்கு புரிஞ்சதுங்க சார். கொஞ்சம் கஷ்டமா இருந்ததா? ஆமா. டோன்ட் வரி, இது ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். சந்தோஷ் எப்படி இருந்தது? சார் ஈஸி சார். ஈஸியா இருந்தது. ரைட். இப்ப சந்தோஷ் என்ன பண்ண போறாருன்னா, நான் ஆடியோவை கட் பண்ண போறேன், அப்படியே படிக்க போறாரு. ஜஸ்ட் கவனிங்க. ஓகே சார். எவ்வளவு தூரம் கொண்டு வர. சோ சந்தோஷ் வந்து the phone away for குயிக்கா படிக்கணும். நான் சொல்ல முன்னாடி ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. பழச பத்தி நினைக்க, கரண்டா என்ன இருக்கோ அதை மட்டும் யோசிங்க. லெட்ஸ் டு இட். ஸ்டார்ட் நவ. Put the phone away for 2 minutes. Literally 2 minutes. Just put across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus. For 120 seconds on your location, just sit there and try extend the amount of time that you can focus. What you will find, it is incredibly terrible and agitating, but just a little focus training for 2 or 3 minutes every once in a while. What you can find is that it is carries over a period of time with a terrific ability to read, to study, to listen,
Put the phone away for 2 minutes. Yes. அவருக்கு அந்த ரிதம் வந்துருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நீங்க ஆடியோட கேட்குறப்ப இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? ஆடியோ வந்து அவ்வளோ பெரிய விஷயம். நீங்க எந்த அளவு ரீடிங் கொடுக்குறீங்களோ லிசனிங் வந்து அவ்வளோ முக்கியம். இப்ப நீங்க ரீடிங் லிசனிங் ஒரே சமயத்துல கொடுக்குறீங்க இல்லையா? மனசால ரீட் பண்றீங்க, காதால கேட்குறீங்க. அப்படி பண்றப்ப ஃபுல் ஃபோக்கஸ் கிடைக்கும். ரைட்? Yes, sir. பிரியா மேம், உங்களுக்கு எப்படி டஃபா இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்க இல்லையா? ஆமா சார், கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு சார். ஒன்றும் இல்லை, அது ப்ராக்டிஸ் வந்துட்டா போதும். அது ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை ஸ்லோ டவுன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும். அதான் சார். அதுக்கப்புறம் ரொம்ப இழுத்து பேசுற மாதிரி இருக்கும், சரியான ப்ரொனவுன்சியேஷன் கிடைக்காது. பட் ஹியர் ஜஸ்ட் லுக் இன் டு திஸ். இந்த ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே பார்க்குறீங்க. ரீடிங் லிசனிங் அண்ட் வாட்சிங் மூணுமே பார்க்குறீங்க. அந்த 3 புலன்களை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம். லுக் அட் திஸ். Put the phone away for 2 minutes, literally 2 minutes. Just put it across the room, sit down, pick a point on the wall, and just try and relax while maintaining visual focus for 120 seconds on a location. You just sit there and try and extend the amount of time that you can focus. What you'll find is it's incredibly boring and agitating, but just a little bit of focus training for 2-3 minutes every once in a while, what you'll find is that it carries over to a really terrific ability to read, to study, to listen. Put the phone. அவ்வளவுதான் மணி. இதுல இந்த ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ஒண்ணும் இல்ல, இது மாதிரி ஒரு நமக்கு பிடிச்ச ஃபீல்டு ஒரு 4-5 ஃபீல்டு எடுத்து என்ன நமக்கு வேணுமோ அது பெஸ்ட் ஷார்ட்ஸ் நீங்க எடுத்து நீங்க இது பண்ணாலே போதும். என்னன்னா நீங்க நல்லா ரீட் பண்ணணும், நல்லா லிசன் பண்ணணும், நல்லா எழுதணும். நீங்க ரீடிங் வந்தாலே ரைட்டிங்லாம் வந்துடும். பேச்சு இங்க வராம எப்படி போகும்? ரைட்? இந்த லிசனிங் தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லிசனிங் ரீடிங் ரெண்டும் கஷ்டமான விஷயம், இன்புட்டு. ஆனா ரெண்டுத்தையும் ஒரே சமயத்துல பண்றீங்க பாருங்க. பிரியா மேம், ரீடிங்கையும் லிசனிங்கும் ஒரே சமயத்துல பண்றோம் பாத்தீங்களா? அந்த ஒரே சமயத்துல பண்றப்பதான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே உள்ள வந்துடும். சந்தோஷ், எப்படி ஒரு ஃபீல் இருக்கு இந்த ஷார்ட்ஸ் முடியறப்ப? கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஃபீல் இருக்கா? Yes sir. இருக்கு சார். ஆல்ரெடி ஒன்ஸ் பார்த்தேன் சார். அதுக்கு ஒரே காரணம் தான் ரீடிங்கையும் லிசனிங்கும் ஒரே சமயத்துல பண்றீங்க. Yes sir. தனியா ரீடிங் பண்றப்ப கஷ்டமா இருந்தது பாத்தீங்களா? அடிச்சு புடிச்சு படிச்சோம் பாத்தீங்களா? Yes sir. லிசனிங்கோட சேர்ந்து ரீடிங் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வீடியோ. Yes sir. அதுதான் முக்கியம். அதுதான் இப்ப படிக்கிறப்ப அடிச்சு பிடிச்சு படிப்போம், ஆனா லிசனிங் வர்றப்ப அவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நம்ம இன்னொன்னு பண்ணலாம். ஏஎம் பிரசாத், சும்மா ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன சொல்ல வர்றாங்கிறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். லெட்ஸ் லுக் அட் தி தேர்ட் ஒன். யூ ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். யார் ரெடியா இருக்கா? இதை வந்து தமிழ்ல வந்து கரெக்டா சொல்றதுக்கு. Who is ready? Children. நான் ரெடி சார். சந்தோஷா? எஸ் சார். ஆல் ரைட். எல்லாருக்கும் ஓகே. யாரும் ட்ரை பண்ணலனா நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்க பிரியா மேம், சொல்லுங்க. சார் ஷேர்லை சார். you can try பிரியா மேம். சந்தோஷ், நீங்க அடுத்தது பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் நீங்க. எஸ் சார். ஓகே சார். நிறைய இருக்கு பண்றதுக்கு. பிரியா மேம் ட்ரை பண்ணுங்க. ஆடியோ வீடியோ ரெண்டுமே போடுறேன். என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேப்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். Sleep in rooms that have a night light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, children that sleep in very dark rooms, so either very dim night lights or complete black, they have a much lower, statistically speaking, a significantly lower probability of developing myopia, nearsightedness. Children. ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாரு. இன்னொரு வாட்டி வருவோம். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. மயோபியானா மீனிங் என்ன சார்? மயோபியா கிட்ட பார்வை. ஓகே சார். கிட்ட பார்வை. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். எல்லாருமே கவனிங்க. ஒரு வாட்டி பார்த்தாது, இன்னொரு வாட்டி பாருங்க. சில்ட்ரன் தட்ல ஆரம்பிக்குது. ப்ளீஸ் ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கட்டும். லிசன் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. ரெண்டுமே பண்ணுங்க ஒரே சமயத்துல.
that sleep in rooms that have a night light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, children that sleep in very dark rooms, so either very dim night lights or complete black, they have a much lower, statistically speaking, a significantly lower probability of developing myopia. அவ்வளவுதான். இப்ப இன்னொரு வாட்டி வேணாலும் ரெடி. யாருக்கு வந்து இது ஈஸியா புரிஞ்சிருக்கு? எனக்கு புரியுது எனக்கு சார். புரிஞ்சிருக்கு ஹரிப்ரியா புரியுது எனக்கும் சார். புரியுது சார். வெரி குட். பிரியா மேம், உங்களுக்கு புரியுதா அது? எஸ் சார். நீங்க சொல்ல முடியுமா? ஒரு கோர்வையா 2-3 வாக்கியத்துல தமிழ் வாக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிடுங்க. என்ன சொல்ல வர்றாரு? ஓகே சார். இந்த குழந்தைங்க தூங்குறப்ப அந்த ரூம்ல வந்து டிம் லைட்டு இல்லைன்னா லைட் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கிட்ட பார்வை அந்த மயோபியா அப்படிங்கிறது வந்து வந்துரும். அதனால அவங்களுக்கு அவ்வளவுதான். பிரியா மேம், அவ்வளவுதான். முடிஞ்சது பாத்தீங்களா? நீங்க ரீட் பண்ணீங்க. அந்த டார்க் லைட் இல்லனா டிம் லைட் ஏதாவது இருக்கணும். இல்ல லைட் இல்லாம இருக்கணும். இல்லனா டிம் லைட் இருந்தா ஓகே. இவ்வளவுதான் முடிஞ்சது. இவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். ஈஸியா என்ன பண்ணீங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம். ரீட் பண்ணிருக்கீங்க, லிசன் பண்ணிருக்கீங்க 2 வாட்டி பண்ணப்ப எப்படி இருக்கு? ஒரு 7-8 வாட்டி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படி அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொரு வார்த்தையும் பிரிச்சிடலாம். வெரி குட். இது இது கஷ்டப்படுறதுக்கே இல்லை. ஏம்பரன் சார் அன்னைக்கு அப்போ சொன்னதுதான். இந்த ஆன்சர் வந்து கிளீனா சொல்ல 4 விஷயத்த. அது பயந்துக்க வேண்டியில்லை. இவங்க நம்ம நிறைய பேர் என்னன்னாக்கா அவங்க அந்த ஆக்சன்ல பேசினாலே பயந்துக்கும். எங்க புரியாம போயிடுமோன்னு. அதுக்கு தான் நம்ம ப்ராப்பரா லிசன் பண்ணணும், ப்ராப்பரா அது சப்டைட்டில் ரீட் பண்ணணும். ரொம்ப சூப்பர். வெரி குட், வெரி குட். பிரியா மேம் ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. வெரி நைஸ். ஸோ இன்னொரு வாட்டி வேணா கேட்டுக்கலாம். அடுத்தது பாரு நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் கஷ்டமான ஷார்ட்ஸுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுவும் கஷ்டமான ஷார்ட்ஸ் தான் நல்லா பண்ணீங்க. லெட்ஸ் டூ இட் ஒன் மோர் டைம். Children that sleep in rooms that have a night light or dim lights are much more likely to develop myopia, nearsightedness. Conversely, children that sleep in very dark rooms, so either very dim night lights or complete black, they have a much lower, statistically speaking, a significantly lower probability of developing myopia, nearsightedness. அவ்வளவுதான். ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சந்தோஷ், மணி, ஹரிணி? நோ சார், டவுட் இல்லை சார். சூப்பர். எனக்கு இதுதான் வேணும். இந்த ஃபீல்டு இவர் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல ஒரு டாப் ஷார்ட்ஸ் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுட்டீங்களா போதும். என்ன ஆக்சென்ட், அமெரிக்கன் ஆக்சென்ட் அந்த மாதிரி இதுல இருக்கணும். நம்ம எல்லாமே கவர் பண்ணணும். நீங்க ரீடிங் கவர் பண்ணணும், லிசனிங் கவர் பண்ணணும், ரைட்டிங் கவர் பண்ணணும், ஸ்பீக்கிங் கவர் பண்ணணும். You have to cover every single aspect. Okay, we will do one more. கொஞ்சம் டஃபானது இருக்கும். Let's do it here. கஷ்டமா இருந்தா அது குட் நியூஸ். ஏன்னாக்கா நீங்க லேர்ன் பண்றீங்கன்னு அர்த்தம். கஷ்டமா இல்லாம இருந்தாதான் வந்து அதை நம்ம யோசிக்கணும். கஷ்டமா இருக்குன்னா நம்ம லேர்ன் பண்றோம். If we are going to நல்லா பாத்துக்கோங்க. டோபமைன்ங்கிறது ஒரு வகையான கெமிக்கல் நமக்கு சுரக்கிறது. ரைட்? டோபமைன் அப்படிம்பாங்க அவங்க அமெரிக்கன்ஸ். இதை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் கேட்கலாம். என்ன சொல்ல வர்றாருங்கிறது மட்டும் பார்க்கணும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். வாலண்டியர் யார் வர்றா? சார் நான் வரேன். நான் ட்ரை பண்றேன். ஹரிணி, எனக்கு என்ன வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரீட் மட்டும் பண்ணணும். நீங்க உங்களால ரீட் பண்ண முடியும் தெரியல. ரீட் மட்டும் தனியா பண்றப்ப இந்த ரிதம் மிஸ் ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க ரீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க லிசன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே சார். ரெடியா இருக்கீங்களா? ரீட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எஸ் சார், எஸ் சார். ஆல்ரைட், ட்ரை பண்றேன் சார். வெரி குட். பாக்கி எல்லாரும் கவனிங்க. அவங்க நம்ம தனியா ரீட் பண்றப்ப இவ்வளவு ஃபாஸ்டா படிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும், படிக்கணுமேனு. ஆனா லிசன் பண்ணீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள பெரிய வித்தியாசம். ஐ எம் ஸ்டார்டிங் நவ். ஹரிணி பிரியா, ஸ்டார்ட் நவ். எஸ் சார். feel all, we are going to have a healthy level of baseline dopamine.
So how we achieve a healthy baseline level of dopamine? Those are to sufficient amount of quality sleep night in addition to that nutrition. No doubt plays a role in a very baseline. The third thing is sunlight. Morning sunlight, particularly you want to try a view sunlight as in the day possible 5 to 10 minutes. Take a minimum 10 to 20 minutes on the cloudy day, minimum 30 minutes on very overcast day minimum. And fourth, the list is going to be movement, exercise of varying things, resistance training does increase level of dopamine we are சூப்பர். இதுதான் ஹார்டஸ்ட் பார்ட். நீங்க அதை ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணீங்க. சூப்பர். இப்ப 2வது வாட்டி 3வது அக்கு வேற ஆணி வேற பிரிச்சலாம். சூப்பர்பா பண்ணீங்க. சூப்பர்பா. இது வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாரும் அப்சர்வ் பண்ற எல்லாருக்குமே இது தெரியணும். இன்னொருத்தவங்க ரீடிங் வேணும். I'll give a 9 out of 10. I'll give a 9 out of 10 for Harini for reading. Thank you, sir. Thank you, sir. சூப்பர். யார் இன்னொரு வாலண்டியர் வரணும். ரீடிங் மட்டும் அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ரீடிங் மட்டும் பண்ணணும். யாரு வர்றாரு? மணி ரெடியா இருக்கீங்களா? ரீடிங் பண்ணிடலாமா? உங்களால முடியும். ஓகே சார். தைரியமா பண்ணுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ரீடிங் அவ்வளோ கஷ்டமான ஒரு இது. ஏன்னா நம்ம பெருசா எதுவும் புரிஞ்சுக்க போறது இல்லை. ரீட் மட்டும் அந்த ஸ்பீடுக்கு பண்றோம். அப்புறம் லிசனிங் வர்றப்ப அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸ்டார்டிங் நாவ். மணி ஸ்டார்ட் நாவ். If we are going to feel motivated, we are going to have a healthy level of baseline dopamine. So to achieve a healthy baseline level of dopamine, those are going to be getting suffering amount of quality sleep each night. In addition to nutrition, no doubt a role in baseline level of dopamine. To that is sunlight. Morning sunlight, particularly you want to try sunlight as a early day or possible 5 to 10 minutes clear day, minimum 10 to 20 minutes on the cloudy, on the very overcast day minimum. And 4 list going to motivate exercise kindness of resistance training, coordination training, that those increase level of dopamine. சூப்பர். அவ்வளவுதான். இப்ப நான் ஆடியோ போட போறேன். லிசனிங் எல்லாமே போட போறேன். பிரியா மேம் நல்லா கவனிங்க. டோபமைன்ங்கிறது ஒரு பெரிய ஒரு உணர்வு பிரவாகம். ஒரு பெரிய நம்மள்ட்ட இருந்து ஒரு கெமிக்கல் சுரக்கும். நம்மள உற்சாகமா வச்சுக்கிறதுக்குரிய ஒரு கெமிக்கல் டோபமைன். அவ்வளவு உற்சாகமா இருக்கும். இப்போ ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கோம்னா உற்சாகமா பேசுவோம். ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம்னா பழைய நினைப்பெல்லாம் பேசுறப்ப அந்த டோபமைன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமாங்க. அப்புறம் பெரிய செலிபிரிட்டி இருக்காரு. அவர் வந்து உங்கள்கிட்ட பேசுறாருன்னா உங்களுக்கு டோபமைன் லெவல் எங்கேயோ இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? டோபமைன்னா என்னன்னு. அந்த டோபமைன் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ரைட். இப்போ நான் ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஆடியோ வீடியோ எல்லாமே நீங்க மனசுக்குள்ள ரீட் பண்றீங்க, காதால கேட்குறீங்க. இந்த டோபமைன்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு. அவங்க இதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்ல போறாங்க. ஐ எம் ஸ்டார்டிங் நவ். இதுல வந்து நான் வந்து ஆல்ரைட் ஆடியோல இருந்து எல்லாமே பார்க்க போறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க. பிரியா மேம் ரெடியா இருக்கீங்களா? அப்படி கேளுங்க, இது பண்ணுங்க. அப்புறமா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. To have a healthy level of baseline dopamine. So how do we achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep each night. In addition to that, nutrition no doubt plays a role in your baseline level of dopamine. The third thing is sunlight, morning sunlight in particular. You want to try and view sunlight as early in the day as possible. 5 to 10 minutes on a clear day, minimum 10 to 20 minutes on a cloudy day, minimum 20 or 30 minutes on a very overcast day, minimum. Fourth on the list is going to be movement, exercise of varying kinds, resistance training, cardiovascular training. That does increase levels of dopamine. If we are 4 பாயிண்ட் சொன்னாரு. சந்தோஷ் பிடிச்சிங்களா? 4 பாயிண்ட் சொன்னாரு. டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு 4 பாயிண்ட் சொல்ல முடியுமா? Sir, can I? அண்ணி சொல்லுங்க. சார் 4 இது வந்து பேஸ்லைன் டு இன்க்ரீஸ் டோபமைன் சார். ஒன்று வந்து கண்டிப்பா ஸ்லீப் வேணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2 வந்து நியூட்ரிஷன், கண்டிப்பா நியூட்ரிஷன் இருக்கணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து சன்லைட் சொன்னாங்க சார். சன்லைட்லயுமே 3 டிஃப்ரெண்டா சொன்னாங்க. மார்னிங் சன்லைட் அப்படின்னா 10 மினிட்ஸ், தென் க்ளவுடியா இருக்கும் போதுனா 20 to 30 மினிட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்னுக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க சார். மழை வரும்போதுனா 30 to சம்திங் சொன்னாங்க சார். நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்ன்னு சொன்னாங்க. அதுலேயுமே கேர்டியோ வாஸ்குலர்
அந்த ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்க மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம்னா அது நம்ம டோபமைன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் பேஸ் லைன் அப்படின்னு சொன்னாங்க. 99.5 கொடுத்துடலாமா? ஒரு 0.5 அதிகமா கொடுத்துடலாமா? லாஸ்ட் டயத்தை விட செம கலக்கிட்டீங்க. இது நீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸை கொடுக்குறீங்க. பிரியா மேம், அதை பிக்கப் பண்ண முடியுதுங்களா பிரியா மேம்? எஸ் சார், எஸ் சார். சூப்பர். இதுதான் இமர்ஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இமர்ஷன் டெக்னிக்பாங்க. ஒரு மொழியை கத்துக்கணும்னா இமர்ஷன் டெக்னிக். LSRW நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். LSRW தான் இமர்ஷன் டெக்னிக். ஒரு மொழியை கத்துக்கணும்னா அந்த மொழியை கேட்கணும், அதான் லிசனிங். அந்த மொழியை வந்து பேசணும், அது ஸ்பீக்கிங். அந்த மொழியை படிக்கணும், ரீடிங். அந்த மொழியை ரைட், எழுதணும், LSRW. இது நாளும் பண்றப்ப அந்த மொழியை நம்ம ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஒரு பெரிய எழுத்தாளர் ஒரு மொழியில இருக்காருன்னா அவர் பெரிய படிப்பாளியா இருப்பார். ஏகப்பட்ட புத்தகம் படிப்பார். அது மூலமா அவரோட அனுபவம் மூலமா ஒரு புத்தகம் எழுதுவார். அவரு மிகப்பெரிய படிப்பாளியா இருந்தாதான் ஒரு பெரிய எழுத்தாளரா இருக்க முடியும். ரைட். அதே மாதிரி பெரிய லிசனரா இருந்தாதான் ஒரு பெரிய பேச்சாளராக இருக்க முடியும். நிறைய பேச்சுக்களை கேட்டுட்டு தன்னை ரெடி பண்ணிக்கணும். இந்த LSRW தான் இப்ப ஹரிணி பிரியா பண்ணது. ரீட் பண்ணாங்க, ரைட் பண்ணாங்க, லிசன் பண்ணாங்க, ஸ்பீக் பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ரைட். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். இப்ப ரொம்ப ஈஸியா அந்த சந்தோஷம் அந்த 4 பாயிண்ட்டுமே பிடிக்க முடிஞ்சுதா உங்களுக்கு? டோபமின். எஸ் சார். இந்த 4 பாயிண்ட் மட்டும் 4 வார்த்தையா சொல்லுங்க. பாயிண்ட் 1, நம்ம நல்ல ஸ்லீப் நமக்கு இருக்கணும். பாயிண்ட் 1 ஸ்லீப். பாயிண்ட் 2, நியூட்ரிஷன் உள்ள சாப்பாடு எடுத்துக்கணும். ரைட், வெரி குட். பாயிண்ட் 3, எக்ஸசைஸ் பண்ணணும். சன்லைட். பாயிண்ட் 3, அது சன்லைட். எஸ் சார். சன்லைட், எக்ஸசைஸ். எஸ் சார். சன்லைட் பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா நமக்கு கிடைக்குது. நம்ம பெரிய அளவுல பயன்படுத்துறோமா இல்லையா? எங்க பார்த்தாலும் சன்லைட்டை பத்தியே பேசுறாங்க பாருங்க. சூப்பர். இப்ப நான் இன்னொரு இதே நைட் ஸ்லீப்னு சொன்னா சார். சொல்லுங்க. நைட் ஸ்லீப்னு சொன்னா சார். டேட் ஸ்லீப், நைட் ஸ்லீப் நல்லா இருக்கும். குவாலிட்டி ஸ்லீப் இன்னொரு வாட்டி கூட பாத்துறேன். எவ்வளவு குயிக்கா பாத்துறோம். Going to feel motivated at all. We're going to have a healthy level of baseline dopamine. So how do we achieve a healthy baseline level of dopamine? Those are going to be getting sufficient amounts of quality sleep. Getting sufficient amounts of quality sleep. Sleeping. Each night. Very good. Each night. To that, nutrition no doubt plays a role. டயட் வந்து ரொம்ப முக்கியம். இல்லாம நியூட்ரிஷன் எடுத்துக்கணும். சூப்பர். Baseline level of dopamine. The third thing is sunlight. The third thing is sunlight. Super. Morning sunlight in particular. You want to try morning sunlight எடுக்கிறப்ப காலை நேர sunlight தான் எடுக்கணும். காலையில early in the day as possible. எவ்வளவு சீக்கிரம் உதிக்கிறப்ப சூரியன் உதயமாகறப்ப கேப்சர் பண்ணுங்க. 5 to 10 minutes on a clear day. Clear day na 5 to 10. Minimum 10 to 20 minutes. Cloudy na 10 to 20. Yes sir. That's on a very overcast day. Overcast day ரொம்ப மழை வர்ற மாதிரி இருக்கிற நேரத்துல 30 நிமிஷம் எடுக்கணும். Minimum. Fourth on the list is going to be movement, exercise. நாலாவது very good. Very good. Exercise of varying kinds. அந்த எக்சர்சைஸ் வேரியிங் கைண்ட்ஸ்ல இருக்கலாம். பாடிக்கு கண்டினியூஸா ஒரு லெவல்ல இருக்கணும் அப்படிங்க. அவ்வளவுதான். கார்டியோவாஸ்குலர் ஹார்ட் சம்பந்தமா that does increase levels of dopamine. If we கார்டியோவாஸ்குலர் இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட எக்சர்சைஸ் நீங்க பண்ணீங்கன்னாக்க அந்த டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் ஆனா எப்பயுமே நீங்க உற்சாகமா இருப்பீங்க. எப்பயுமே அந்த இது வரும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க ஒரு 4 ஷார்ட்ஸ் பார்த்தோன்னே இவரை பத்தி நல்லா தெரியுது. என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ற அவர் அப்படியே கேப்சர் பண்றீங்க பாருங்க. So we can do few more. இன்னைக்கு 9:30 9:45 வரல இருந்தா ஓகேவா இன்னைக்கு? ஓகே சார். சார் 45 ஓகே சார். ஓகே சார் 9:45 ஓகே. அப்ப எனக்கு ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம்னா ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துரும். லுக் அட் திஸ். அது மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஒரு இதை எடுத்துக்கிட்டா அதை ஃபுல் இன்டெப்த்துக்கு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆயிடும், லாங்குவேஜும் டெவலப் ஆயிடும். லெட்ஸ் லுக் அட் திஸ். இது 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கிறத நீங்க கோர்வையா எனக்கு சொல்லணும். நான் ஆடியோ வீடியோ எல்லாமே ஒரே இதில் போடுறேன். படிங்க கேளுங்க.
இன்னொரு வாட்டி வேணும்னாலும் நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கரெக்டா பார்க்கணும். ஸ்டார்டிங் now. When you told me this, I was like, whoa, that's super valuable. We all need to know about this. Yes. So Miss Edson was my second grade teacher. I remember something she told us, and it's truly something that shapes me every day. And she said, if something feels too hard to start, it just means that the first step isn't small enough. And so the way I play around with it now, even in my own writing, is okay, I have to write a new article. And I'm like, I can't do that. Okay, so I'm in I can't mode. Okay, if something is in I can't mode, if it feels too hard, I hear her voice. It just means the first step isn't small enough. So I'll make it literally, I'll just make it smaller. I'm going to write a page today. And then often I'm like, I can't do that. Okay, smaller. A paragraph. No. And I literally do it until, and some days it's a word. That's very actionable. When you told இது கஷ்டமா மாதிரி தெரியும். 2 வாட்டி கேட்டீங்கன்னா பயங்கர ஈஸி ஆயிடும். ஒரு வாட்டி கேட்டீங்களா, இன்னும் ஒரு வாட்டி எவ்ரிஒன் லிசன் டு இட் கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். கஷ்டம் மாதிரி தெரியும், கஷ்டம் கிடையாது. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் now. me this, I was like, whoa, that's super valuable. We all need to know about this. Yes. So Miss Edson was my second grade teacher. I remember something she told us, and it's truly something that shapes me every day. And she said, if something feels too hard to start, it just means that the first step isn't small enough. And so the way I play around with it now, even in my own writing, is okay, I have to write a new article. And I'm like, I can't do that. Okay, so I'm in I can't mode. Okay, if something is in I can't mode, if it feels too hard, I hear her voice. It just means the first step isn't small enough. So I'll make it literally, I'll just make it smaller. I'm going to write a page today. And then often I'm like, I can't do that. Okay, smaller. A paragraph. No. And I literally do it until, and some days it's a word. That's very actionable. When you வா, ஒரு நிமிஷத்துல என்ன கலக்குறாங்க பாருங்க இந்த கான்வர்சேஷன்ல. யாரு வாலண்டியர் இருக்காது சொல்றதுக்கு? யாரு சொல்ல போறா? சார் நான் சொல்றேன் சார். சொல்லுங்க சந்தோஷ். சார் அவர் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க, எது வந்துட்டு எதை நீங்கள் வந்து பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி அது வந்து எனக்கு சூப்பராக இருந்ததுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வாவ்னு சொல்கிற அளவுக்கு உங்களை தோண வச்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு என்னோட நான் ரெண்டாவது படிக்கிறப்ப எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க எட்சன்னு. அவங்க வந்துட்டு எனக்கு இப்போ நீ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயம் தான் என்னை வந்து ஒவ்வொரு நாளும் செதுக்குது. நான் அந்த என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ வந்து உனக்கு ஏதோ ஒரு விஷயம் நீ கஷ்டமா உனக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்த வந்து நீ வந்து நீ வந்து அதை லேர்ன் பண்றேன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ அடுத்து வைக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் முதல் ஸ்டெப் உனக்கு. ஸோ அதை வந்து இட்ஸ் நாட் ஸ்மால் எனஃப் அப்படின்னாங்கன்னா, அது வந்து ஒரு சிறிய ஒரு பகுதி இல்லை, அது வந்து ஒரு பெரிய இது அப்படிங்கிறாங்க சார். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி நான் எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி எனக்கு தோணுதோ, நான் எப்போ அதெல்லாம் கஷ்டமா ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் அவங்க வாய்ஸ் எனக்கு கேட்கும். அப்பெல்லாம் வந்துட்டு ஓகே நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரைட்டிங் அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட்டிங் நம்ம பண்றோம்னா ஓகே இன்னைக்கு எழுதலாம் அப்படின்னு தோன்றப்ப அவங்க வேணாம் இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு தோணும். மறுபடியும் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேராவாஸ் எழுதலாம் அப்படின்னு தோன்றப்போ வேணாம் ஐ கேனாட் அப்படின்னு அவங்க வந்து முடியாது, வேணாம் செய்ய வேணாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு தோணும் போல. இதெல்லாம் எப்போ தொடர்ந்து நடந்துட்டே இருக்காம எப்போ வரைக்கும்னா அவங்க ஒரு வார்த்தையோச்சு நான் எழுதலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையோச்சு எழுதலாம் அப்படின்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் இதெல்லாம் தொடர்ந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இது நடக்கவே இல்லை. இப்போ அதுதான் அதே மாதிரிதான் நான் எப்போ எனக்கு கஷ்டமா தோணுனாலும் நான் அதை வந்து சின்ன என்னோட முடிஞ்ச ஒரு புரியுது. நான் ஒரு இது கொடுக்க வந்து நான் ஒரு 80 கொடுக்குறேன். ஏன்னா அந்த கோர் எடுத்து அந்த முடிவு பண்றப்ப கொஞ்சம் லைட்டா சொல்லுங்க. இவங்க யாரு இந்த லேடி பேசுறாங்களா, அவங்களோட ப்ரொஃபஷன் என்ன? சந்தோஷ், இந்த லேடியோட ப்ரொஃபஷன் என்ன சார்? அவங்க ஏதோ ஒரு எழுத்தாளர் போல சார், எழுத்து பத்தி பேசுறாங்க. எழுத்தாளர், வெரி குட். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, மேலேந்து வந்தாங்க கடைசியா வந்து எது அட்லீஸ்ட் இதனாவது பண்ணலாம்னு சொன்னது? அட்லீஸ்ட் இதனாவது பண்ணணும்னு சொன்னது என்னது? சிங்கிள் வார்த்தையில சொல்லணும். இப்ப ஒரு வேர்ட் ஆரம்பிச்சாங்க. சந்தோஷ், எல்லாம் நல்லா பண்ணீங்க, எல்லாம் சூப்பரா பண்ணீங்க. அந்த கோர்வையா வர்றப்ப அந்த 4 வார்த்தை தான். எந்த 4 வார்த்தை? ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும்னு நினைக்கிறது என்ன? மணி எழுதணும்னு நினைக்கிறது என்ன சொன்னாங்க? ஒரு புக்கோ ஒரு ஆர்டிகலோ. ஆர்டிகல்
ஆர்டிகிளுக்கு அப்புறம் எப்படி சொன்னாங்க? பேராகிராஃப். இல்ல இல்ல ஆர்டிகிளுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க. பிரெக்னன்ட் சொன்னாங்க. இல்ல ஆர்டிகிளுக்கு அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க. அருணிப்பிரியா, ஆர்டிகிள் எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் இதை எழுதலாமான்னு பாருங்க. ஒரு சிங்கிள் வேர்டாச்சும் எழுதணும். இல்ல அது கடைசி, அதான் கடைசி. அது கடைசி ஒரு பேஜ் பேஜ் அடிச்சாரு பாருங்க. அடிச்சாரு பேஜ். எஸ் சார். ஆர்டிகிள் அட்லீஸ்ட் ஒன் பேஜ் எழுதணும். பேஜ் இல்லனா பேராகிராஃப். பேராகிராஃப் இல்லனா அட்லீஸ்ட் ஒரு எழுத்தாச்சு எழுதலாம். ஒரு வார்த்தை, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எழுதி ஒரு 30 நாள் அந்த வெறும் ஒரு வார்த்தையை மட்டும் முக்கியமான வார்த்தை எழுதினா போதும் எல்லாத்தையும். இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை எழுத முடியுமா? முடியாதா ஹரிணி? கட்டாயம் எழுதலாம். ஒரு ஆர்டிகல் வேணா எழுத முடியாம போலாம், ஒரு பேஜ் வேணா எழுத முடியாம போலாம், ஏன் ஒரு பேராகிராஃப் கூட எழுத முடியாம போலாம். ஆனா ஒரு வார்த்தை எழுத முடியும். அப்படி ரெண்டாவது டீச்சர், என்னோட ரெண்டாவது டீச்சர் சொன்னது அப்போ கேட்கறத நான் பார்த்ததுனால நான் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ரைட்டர் ஆனதுக்கு காரணமே அதான் அப்படிங்கிறாப்ல. வெரி நைஸ். இப்ப இன்னொரு வாட்டி கேட்கலாமா? அப்படியே அக்கு வேற அணி வேற பிரிச்சிடுறீங்களா? எவ்ரிவன் லிசன். எஸ் சார். You told me this, I was like, whoa, that's super valuable. We all need to know about this. Yes. So Miss Edson was my second grade teacher. I remember something she told us, and it's truly something that shapes me every day. And she said, if something feels too hard to start, it just means that the first step isn't small enough. And so the way I play around with it now, even in my own writing, is, okay, I have to write a new article. And I'm like, I can't do that. Okay, so I'm in I can't mode. Okay, if something is in I can't mode, if it feels too hard, I hear her voice. It just means the first step isn't small enough. So I'll make it, literally, I'll just make it smaller. I'm going to write a page today. And then often I'm like, I can't do that. Okay, smaller. A paragraph. No. And I literally do it until, and some days it's a word. That's very actionable. When you told me this, I was like, whoa. இப்ப மணி இப்ப 100% புரிஞ்சுக்க முடியுதா? சார் அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கான்செப்டா இருந்தாலும் ஒரு நிமிஷம் கொடுத்தா கூட நம்ம உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள போயிட்டோம்னா எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கலாம். என்ன ரிவிஷன் பண்ணணும், அவ்வளவுதான். சில பேர் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணும்போது சில பேருக்கு 10 வாட்டி ரிவிஷன் பண்ணா தேவைப்படும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 10 வாட்டி ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கர சாலிட் ஆயிடுவீங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சவங்களுக்கும் இந்த 10 வாட்டி படிச்சவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆனா இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரு நாளைக்கு 1 or 2 ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸ்ல சொன்ன அறிவுரையே நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 ஷார்ட்ஸ் பண்ண வேணாம், வெறும் 2 ஷார்ட்ஸ் எடுங்க. ஆனா இன் டெப்த் போய் கம்ப்ளீட்டா புரிஞ்சுங்க. ஸோ இது ஒரு நல்ல கான்வர்சேஷன். நான் இதை 50க்கு மேலே அனுப்பியிருக்கிறது காரணம் என்னன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமா எடுத்துட்டு நீங்க எனக்கு வந்து இது பண்ணலாம். வி வில் டூ ஒன் மோர். இதை பத்தி ஒரு ஐடியா வந்துருச்சு இல்லைங்களா பிரியா மேம்? இது ஓகே இல்லைங்களா இந்த ஷார்ட்ஸ்? எஸ் சார், எஸ் சார். வெரி குட். இப்போ நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நிறைய ரீட் பண்ணியிருக்கோம், இந்த ஷார்ட்ஸை பற்றி ரைட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், திருப்பி ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸுக்கும் பண்ணணும். ரொம்பலாம் பண்ண வேணாம். உங்களுக்கு பிடிச்ச ஆல் டைம் கிரேட் 100 ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணலாம். எந்த ஃபீல்டு பிடிக்குது, எந்த ஃபீல்டில் நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருக்கணும். அது வந்து இவர் ஒரு பெரிய ஆள், இவரோட பேரை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஆண்ட்ரூ ஹுபர்மன். நம்ம இதில் வந்து சாந்தியாசனம்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாந்தியாசனம், சவாசனம் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு? யோக நித்ரைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோக நித்ரா. இவர் வந்து பெரிய மாஸ்டர். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அவரோட NSDR நோட் பண்ணிக்கோங்க. NSDR, நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட். நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட். NSDR எழுதிக்கிறீங்களா? 10 நிமிஷம். நம்ம சாந்தியாசனம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யாருமே சொல்ல மாட்டீங்களே யோகா. வெரி குட். அதுதான் சில பேர் சவாசனம்னு சொல்லுவாங்க, சாந்தியாசனம்னு சில பேர் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல யோக நித்ராம்பாங்க. ஆல்ரைட். இந்த NSDRல இவர் பெரிய ஆள். ஸோ இவர் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர். பட் ஈஸ்டர்ன் சைடில் அவர் நிறைய இந்தியாவிலலாம் வந்து நிறைய தங்கியிருக்காரு இவர். ஸோ இந்த NSDR பற்றி அவர் பேசுவார். அதுலேருந்து தான் எல்லா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் அவர் பேசுவார். வி வில் சி.
என்எஸ்டிஆர் நோட் பண்ணியிருக்கீங்க, ஆண்ட்ரூ ஹுபர்மேன் யூஸ் பண்ணிங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெர்ஷன் ஒன்று இருக்குது, 20 மினிட்ஸ் வெர்ஷன் இருக்குது. நீங்கள் 10 மினிட்ஸாக ஹேண்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த லாங்குவேஜ், அந்த லிசனிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த லிசனிங் தான் உங்களை பேச்சை நோக்கி தூண்டும். நிறைய லிசன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக பேச்சு எப்படி வருதுன்னு தெரியாது வந்துடும். நம்ம மதர் டங் மாதிரி தான். பிறந்த உடனே 2 வருஷம் 3 வருஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம், பேசவே மாட்டோம். ஆனால் 3 வயசுக்கு மேலே ஆரம்பித்தா பேச்சை நம்ம பேசலாம் நிப்பாட்ட மாட்டோம். காரணம் அதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் கேட்டுக்கிட்டே இருந்தது தான். கேட்கறதுனால தான் நீங்கள் பேச முடியும். லெட்ஸ் டூ ஒன் மோர் ஹியர். என்எஸ்டிஆர் எழுதிட்டீங்களா? சந்தோஷம் எழுதி வச்சிருக்கீங்களா? சந்தோஷம் இருக்கீங்களா? ஓ, சந்தோஷம் இப்பதான் உள்ள வராரு. மணி, நான் சொன்னதெல்லாம் எழுதிருக்கீங்களா? யாருமே பதிலே சொல்ல மாட்டீங்களே. எஸ் சார் ரைட். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டை சூஸ் பண்ணியே நீங்க பண்ணிக்கலாம். ஆனா பிடிச்ச ஃபீல்டுன்னு ஒண்ணு இருக்கணும். ஆல் ரைட், கரெக்டா நோட் பண்ணிக்கிங்க. எவ்வளவு பெரிய சப்டைட்டில் போடுறாங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ஆடியோ, வீடியோ. என்ன சார்? சார் டெண்டுனா ஐ டென்ட் டு பழக்கம். எனக்கு பழக்கம். ஐ எம் யூஸ்ட் டு. ஐ டென்ட் டு கோனா வழக்கம்னு சொல்லுவாங்க. வழக்கம். ஓகே 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 சார். வழக்கமா நான் அங்க போவேன், எனக்கு போறது பிடிக்கும் அப்படிங்கிறது தான். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ. Starting now. And to wake up sometime around 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. We get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea salt in the water. And I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake up sometime around. இன்னொரு வாட்டி பண்றேன். இதெல்லாம் கஷ்டம் கிடையாது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கோம், அவ்வளவுதான். இது கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரன் பண்ணா போதும். 2வது வாட்டி ரன் பண்றேன், வேணா 4 வாட்டினாலும் ரன் பண்றேன். ஃபோக்கஸ் எல்லாம் ரீடிங், லிசனிங், வாட்சிங். அப்படியே அந்த புலன்கள் 3மே அப்படியே ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். ரீடிங் உங்க மனசு பார்த்துக்குங்க, வாட்சிங் உங்க கை உங்க கண்ணு, லிசனிங் உங்க காது. ஆம்புலேஷன்னா என்னது சார்? அதான் சொல்ல அவரே சொல்ல பாருங்க. நேடு வந்து நடந்து போறது ஆம்புலேஷனா நடக்கிறது. ஆம்புலேஷனா முன்னாடி நடக்குது, ஃப்ரண்ட்ல நடக்கிறது. அதாவது பின்னாடி நடக்காம முன்னாடி நடக்கிறது. ஃபார்வர்டா நடக்கிறது. அது வந்து நேடு சொல்லுவாங்க. பெரிய அறிவாளிகள் அப்படி சொல்லுவாங்க. சும்மா கொச்சையா சொல்லணும்னாக்கா நடந்து போறது அப்படிங்கிறாங்க. அதே சொல்றாரு பாருங்க. நீ கவனிங்க வந்துடும். On 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. We get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea salt in the water. And I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake up. யாரு சொல்றதுக்கு ரெடியா இருக்கா? இன்னொரு வாட்டி வேணும்னாலும் போடுறேன், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். பிரியா சார். இன்னொரு வாட்டி போடுங்க சார். இன்னொரு வாட்டி போடுறேன் கட்டாயமா. அவங்க பிரியா, ஹரிணி பிரியா 2 பேரும் சொல்லியிருக்காங்க. வெரி குட். இன்னொரு வாட்டி போட்டுடுறேன்.
வேக்கப் ஓக்கப் எல்லாம் மாறுது பாருங்க. இந்த டென்ஸ் எல்லாம் எப்படி அழகா மாத்துறாரு பாருங்க. கரெக்டா ஒண்ணு கவனிங்க. ரீடிங் வந்து அவ்வளோ முக்கியமானது. லிசனிங் பெருசா சப்போர்ட் பண்ணுவீங்க. ரீட் பண்றதுக்கு லிசனிங் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ரீடிங்ல ஏதாவது விட்டுட்டா லிசனிங்ல கேப்சர் பண்ணிட்டு திருப்பி ரீடிங்கை கண்டினியூ பண்ணுவீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா அருணி? ஓகே சார், புரியுதுங்க ரீடிங்கை சார். விட்டு போறத லிசனிங் வழியா கேப்சர் பண்ணி ரீடிங்கை கண்டினியூ பண்றதுக்கு மிகப்பெரிய அளவில் லிசனிங் பயன்படும். ஐ எம் ஸ்டார்டிங் நவ ஒன் மோர் டைம். ஓகே சார். Sometime Okay, around sir. 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. We get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea salt in the water. And I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake பொறுமையா பேசலாமா பிரியா? எஸ் சார். சார் பவுட்னா என்ன சார்? பவுட் பவுட்னா ஒரு கொத்து வேலை, ஒரு 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 குவியல். பவுட்னா ஒரு குரூப் ஆஃப் ஒர்க். ஓகே சார். ஓகே, வெரி குட். பிரியா மேம் சார், நீங்க எஸ் சார். 4-5 வாக்கியத்துல பேசினா போதும். எல்லாத்தையும் தமிழ் படுத்தணும் இல்லை. என்ன சொல்ல வர்றாரு, மெயின் பாயிண்ட்ஸ் எதையும் விட்டுறக்கூடாது. ஓகே சார். அவர் ஃபர்ஸ்ட் திங் வந்து 6 to 6:30க்கு வேக்கப் எந்திரிச்சிருவாராம் சார். செகண்ட் வந்து அவர் வாக்கிங் போவாரு. வாக்கிங் வந்து எதுக்குன்னா அவுட்டோர் வாக்கிங், சன்லைட் வந்து அவர் கண்ணில் படுறதுக்காக, அது ஒரு இதுக்காக போறாரு. தேர்ட் ஒன் வந்து அவரு வாக்கிங் அவுட்டோர். அதுக்கப்புறம் அவரு ஒரு 13 to 14 கிளாஸஸ், 16 to 13 கிளாஸஸ் வாட்டர் வந்து அவரு குடிப்பாரு. அதுக்கப்புறம் 11 to 12 ஹவர்ஸ்ல அந்த ஏஎம் வந்து அவர் எதுவும் எடுத்துக்க மாட்டாரு, எதுவும் சாப்பிட மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் 11 to 12 மணி எல்லாம் 12 மணிக்கு சாப்பிடுவாரு. அதான் சார், 12 மணிக்கு மேல சாப்பிடுவாரு. அப்புறம் எதுவும் சொல்ல வந்தாரு? அவரு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. ஒரு 90 to 120 மினிட்ஸ் பண்ணுவாரு. எஸ் சார், எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் முக்கியமா சொன்னாங்களே சார், மணி ஏதோ சொல்ல வரீங்க? மணி தானே? இல்ல, நான் ஹரிணி சார். ஏதோ ஒரு 2 பாயிண்ட் இன்னும் மிஸ் ஆகுது. நான் சொல்லவா சார்? கேன் ஐ ட்ரை சார்? சொல்லுங்க சார். பர்பஸாவே அவங்க வந்து 90 மினிட்ஸ் வந்து கஃபே எடுத்த உடனே டிலே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 90 மினிட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னாங்க. தண்ணியில வந்து சீ சால்ட் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து 6 to 6:30 எந்திரிச்சு நான் ரைட் அவுட் பண்ணுவேன். 16 ounce 32 ounce அது சூப்பரா கவர் பண்ணாங்க. அது பரவாயில்ல. வேற ஏதோ முக்கியமான பவுட் எல்லாம் சொன்னீங்களா? அத்லெட்டிக் ட்ரிங்க் பேர் சொன்னாங்க சார். அத்லெட்டிக் ட்ரிங்க். ஆமா, இது அத்லெட்டிக்ங்கிறதுனால ஒரு அத்லெட்டிக் ட்ரிங்க் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அது அதனால ஃபாஸ்டிங் இருக்கறனால 12 வரைக்குமே சாப்பிட மாட்டேன், 12க்கு தான் சாப்பிடுவேன்னு அந்த மாதிரி சொன்னாங்க. வெரி குட். அது ஃபாஸ்டிங் வந்து ரெகுலரா இருக்கிறதுனால இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல காலையில சூரியன்லாம் உதயமானதுக்கு அப்புறம் சாப்பிடுறது. வெரி குட். வேற ஏதோ ஒன்று சொன்னாரு, பவுட் ஆஃப் ஒர்க் எல்லாம் சொன்னீங்களா? அது சொல்லவே இல்லையே. ஆமா சார், பவுட் ஆஃப் ஒரு கொத்தா இருக்கிற வேலையை வந்து முடிச்சிருவேன் அந்த 90 மினிட்ஸ்ல அப்படின்னு சொன்னாங்க. சொல்றாரு பாருங்க, அவரு இதெல்லாம் பண்ணிட்டு வேலை பாக்குறப்ப என்ன சொன்னாரு, இதெல்லாம் பண்ணிட்டு நான் 1 hour வேலை பார்த்தேன்னா அந்த 1 hourல எவ்வளவு வேலை பார்க்க முடியுதுன்னு அப்பதான் தெரியுது எனக்கு அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா? 1 hourல இவ்வளவு வேலை செய்ய முடியுமா? ப்ராப்பரா அதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டா உடம்பையும் மனசையும் ரெடி பண்ணிட்டு 1 மணி நேரம் வேலைக்கு உட்கார்ந்தா அவ்வளவு வேலை பண்ண முடியுது என்னால, அப்பாடா அப்படிங்கிறாரு. அது புரிஞ்சுதா அவர் சொன்னது? கடைசியா எப்படி முடிச்சாரு? ஒண்ணும் இல்ல, ஒரு வாட்டி இன்னொரு 90 மினிட்ஸ் லாஸ்டா வொர்க் அவுட் பண்ணுவேன் அந்த மாதிரி சொல்லி முடிச்சாங்க சார். சார், ஒவ்வொரு 90 மினிட்ஸ் வொர்க்குக்கு அப்புறமும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க சொல்றாங்க சார். சூப்பர். அப்படி ஒரு 90 மினிட்ஸ் பத்தி ஒண்ணு சொல்றாரு. ஒண்ணு பண்ணலாமா?
எஸ் சார். இன்னும் ஒரு வாட்டி கேட்டுக்கலாமா? நீங்க அப்படியே பிரிச்சிருவீங்க. ஒரு மிஷினை பிரிக்கிற மாதிரி, ஒரு ஆட்டோமொபைலை பிரிச்சு மாட்டுற மாதிரி திருப்பி மாட்டிடலாம். பண்ணிடலாமா? அவரோட verb எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. woke மாறும் அதெல்லாம் பாருங்க. Wake up sometime around 6 a.m., 6:30, and I write down the time in which I woke up. The second thing I do after I wake up is to get into forward ambulation, which is just nerd speak for taking a walk. I make sure that the walking is done outdoors because I also want sunlight in my eyes. Getting sunlight in your eyes first thing in the morning is absolutely vital to mental and physical health. When I get back, I force myself essentially to drink at least 16 and most days 32 ounces of water. I also put a little bit of sea salt in the water, and I also drink my athletic greens, which is compatible, at least for me, with fasting. So I don't eat anything until about 11 a.m. or 12 noon. I purposefully delay my caffeine intake to 90 minutes to 120 minutes after I wake up. Next, I would do a 90-minute bout of work. You'd be amazed how much you can get done in 90 minutes if you are focused. After I've finished a bout of work, this 90-minute bout of work, I do some form of physical exercise for about an hour. I tend to wake up sometime around 6 a.m. சூப்பர். எவ்வளவு தூரம் பண்ணிட்டீங்க பாருங்க. இத்தனைக்கு 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேல ரன் பண்ணல. ஸோ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல ஷார்ட்ஸ் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டா பிடிச்ச ஃபீல்ட்னு எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அதை பத்தி விஷயம் தெரிஞ்சிருக்கும் பேசிக். ஸோ இப்போ பொதுவாக ஆரோக்கியம் ஹெல்த்ல எல்லாருக்குமே நிறைய நாலேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஃபீல்டு ஆரோக்கியமா இருக்குன்ட்டு தான் நான் அதை சூஸ் பண்ணேன். சன்லைட் பத்தி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு விஷயம் சன்லைட்னு. அவர் ஃபயரை பத்தி பேசுவார், நிறைய விஷயங்களை பத்தி பேசுவார். இவரோட டாப் 100 ஷார்ட்ஸ் எடுத்து நீங்கள் 100 ஷார்ட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா ஏகப்பட்ட ரிசர்ச் இது பண்ணியிருக்காரா அப்படின்னு தோணும். ஸோ இவர் நோபல் பிரைஸ்க்காக இவரோட பேர் நிறைய வாட்டி ரெக்கமெண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ வில் கெட் இட். லுக் அட் தட். ஒன் லாஸ்ட் கடைசியா ஒன்று பண்ணிடலாமா? லாஸ்ட் ஒன். எஸ் சார். Yeah, sure, sir. You have 5 minutes to go. All right, here you go. So if you're somebody who அப்படியே ஆடியோ வீடியோ போடுவோம், நம்ம பார்க்கலாம் எப்படி கேப்சர் பண்றீங்கன்னு. tries to do meditation, you find that your mind just wanders. Just remember, every time you scruff yourself and pull yourself back to focusing on some location externally, or focus back on your breath or your third eye center, each one of those are just opportunities to do better. They are essential to the improvement process. Think about them as ascending a staircase of refocusing. Every time you refocus, you're going up one more level, another stair, another stair, another stair. And I think that will move you away from the kind of judgmental process of thinking, like I can't focus on anything. Pretty soon, what you'll notice is that the refocusing process will happen so quickly that you don't even perceive it. So if you're somebody who ஒரே நிமிஷத்துல என்ன கலக்கிருக்காரு பாருங்க. எவ்வளவு ஏரியாஸை டச் பண்ணாரு. இன்னும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நான் போடுறேன். கவனமா கேளுங்க. நோட்ஸ் எடுத்து எனக்கு கரெக்டா கோர்வையா சொல்லணும். ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்த ஒரே நிமிஷத்துல சொன்னது மாதிரி எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. லெட்ஸ் லுக் அட் திஸ். tries to do meditation, you find that your mind just wanders. Just remember, every time you scruff yourself and pull yourself back to focusing on some location externally, or focus back on your breath or your third eye center, each one of those are just opportunities to do better. They are essential to the improvement process. Think about them as ascending a staircase of refocusing. Every time you refocus, you're going up one more level, another stair, another stair, another stair. And I think that will move you away from the kind of judgmental process of thinking, like I can't focus on anything. Pretty soon, what you'll notice is that the refocusing process will happen so quickly that you don't even perceive it. So if you're somebody who இன்னொரு வாட்டி போடுறதுனால நான் போடுறேன். உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா என்ன சொல்ல வர்றாரு? எதை பத்தின ஹரிணி புரிஞ்சுச்சு சார். யாருக்கு புரியுது சார். எனக்கு புரிஞ்சுச்சு சார். பிரியா சார். வெரி குட். நீங்க சொல்ல முடியுமா என்ன சொல்ல வர்றாருன்னு? எஸ் சார். அவர் மெடிடேஷன் பண்ண சொல்றாரு சார். அப்ப மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறத ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல ஏறி போக முடியும். அந்த ஃபோக்கஸ் இருந்தா அந்த மெடிடேஷன் இருந்தா அப்படின்னு சொல்றாரு சார். இது ஒண்ணு. ஆனா இதுக்கு இன்டெப்தா அதுக்கு கீழே ஒண்ணு சொன்னாரு. நீங்க ஒரு மேலோட்டமா பாக்குறப்ப அப்படி தெரியுது. பட் இப்போ ஒரு பெரிய விஷயத்தை கனெக்ட் பண்ணாரு. மெட்டாஃபர்னு சொல்ற உருவகம் ஒரு ஓமை யூஸ் பண்ணாரு. அந்த ஓமையை மெயின் பாயிண்டா நீங்க சொல்றீங்க. நான் ஓமையா சொல்றேன். இன்னொரு வாட்டி கேட்டுட்டு பண்ணலாமா? ஏன்னா
அந்த ஸ்டேர்ஸ் ஏறதை பத்தி சொன்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாரு. ஸ்டேர்ஸ் அது மெடிடேஷனோட பேரலா சொன்னாரு. ஒரு வாட்டி பார்த்துலாமா? ஒரு வாட்டி குயிக் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு just remember, every time you scruff yourself and pull yourself back to focusing on some location, you focus back on your breath or your third eye center. Each one of those opportunities to do better, they are essential. Sure. So think about them as ascending a staircase of refocusing. Every time you refocus, you're going up one more level, another stair, another stair, another stair. And I think that will move you away from the kind of judgmental process of thinking, oh, like I can't focus on anything. Pretty soon, what you'll notice is that the refocusing process will happen so quickly that you don't even perceive it. So if you're somebody... இப்ப எதுக்காக சந்தோஷ கேள்வி, எதுக்காக அவர் ஸ்டேஸ் மாடிப்படியை பத்தி எதுக்காக சொன்னாரு, ஏன் சொன்னார்? சந்தோஷ், இப்ப சந்தோஷ் இல்லைன்னா ஹரிணி பிரியாட்ட அந்த கேள்வி, எதுக்காக அவர் மாடிப்படி இம்ப்ரூவ் பண்றதுக்கு சார், நம்மளோட ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற ஒரு இது கான்சென்ட்ரேஷன், அந்த மெடிடேஷன்ல அந்த தேர்ட் ஐ அப்படிங்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் பண்ணோம்னா நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம எங்க நிக்கிறோம், அடுத்த லெவலுக்கு எப்படி போறது அப்படிங்கிறதுக்காக சார். ரீஃபோக்கஸ் பண்றதுக்கு எதெல்லாம் சொன்னார்? என்ன எக்ஸாம்பிள் சொன்னார் ரீஃபோக்கஸ் பண்றதுக்கு? ரீஃபோக்கஸ் பண்றது ஸ்டார்ஸ் வந்து சொன்னாரு. இப்ப ரீஃபோக்கஸ் ஒரு படி சொல்லுங்க. ஒரு படி ஏறினாதான், ஒரு படி ஏறினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். அடுத்த ஃபோக்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டெப் வைக்க முடியும். அதே மாதிரி மெடிடேஷன்ல என்ன பாயிண்ட் சொன்னாரு, கான்சென்ட்ரேஷன்ல என்ன பாயிண்ட் சொன்னாரு, எப்படி லிங்க் பண்ணாரு அவரு? கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படியே நம்ம பண்ணி ரீஃபோக்கஸ் வந்து டைம் வந்து கம்மியாகும். சூப்பர் சூப்பர். ரீஃபோக்கஸ் பண்ண டெக்னிக் ஒன்னு ரெண்டு சொல்லுங்க. ஒன்னு சொன்னா போதும். எஸ் சார், இப்போ நமக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து தவறுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம அந்த ரீஃபோக்கஸ் பண்ணோம். மறுபடியும் தவறுச்சுன்னா மறுபடியும் ரீஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம கண்டினியூவா பண்ண அந்த ரீஃபோக்கஸ், அந்த டிஸ்டர்ப் ஆகிற டைம் வந்து கம்மியாகும். அதனால நம்ம ரொம்ப நேரம் ஃபோக்கஸா இருப்போம் அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மோர் லெவல் அனதர் லெவல் போறதுக்கு அந்த ரீஃபோக்கஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் வந்து மெடிடேஷனா கன்வெர்ட் ஆகுது. சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப டஃபஸ்ட் இதுதான். பொதுவா லாஸ்ட் ஸ்லைடா வைப்பேன் ஆண்ட்ரூ குபர்மேன்ல. Look at this. Who tries to do meditation, you find your mind just wanders. Just remember, every time you scruff yourself and pull. உங்க மனசு எங்கெல்லாம் அலைபாயுதோ அந்த சமயத்துல முதல் இருந்து அடுத்த படி சொல்லுங்க. ஸ்க்ரஃப்னா வந்து பேச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது சரி பண்ண. ஆமா, அதுக்காக அப்படி சொல்றாரு. பட் அவர் சொன்ன பாயிண்ட் புரியுதுங்களா? எப்பெல்லாம் அலைபாயுதோ நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அடுத்தபடி எடுத்து வைக்கிற மாதிரி அடுத்தபடி உங்களுக்கு தெரியாது அடுத்தபடி எடுத்து வைக்கிறோன்னு. ஆனா உண்மையிலே நீங்க அடுத்தபடி வைக்கிறீங்க. உங்க மனசு அலைபாயுதுன்னு தெரியறதே அடுத்தபடிங்கிறார். மனசு அலைபாயுதுன்னு அந்த உணர்வு வந்துட்டாலே நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க, அடுத்தபடி ஏறிட்டீங்க, மெடிடேஷனுக்கு கிட்ட நெருங்கிட்டீங்கன்னுங்கிறாரு. Look at this. Pull yourself back to focusing on some location externally, or focus back on your breath or your third eye center. Each one of those are just opportunities to do better. They are essential to the improvement process. Think about them as ascending a staircase of refocusing. Every time you refocus, you're going up one more level, another stair, another stair, another stair. And I think that will move you away from the kind of judgmental process of thinking, oh, like I can't focus on anything. Pretty soon, what you'll notice is that the refocusing process will happen so quickly that you don't even perceive it. So if you're somebody... அவ்வளவுதான். அதனால மனசுல நமக்கெல்லாம் வராது, மெடிடேஷன் வராதுன்னு நினைக்க வேணாம். மெடிடேஷனை பத்தி யோசிக்கிறதே அடுத்த ஸ்டெப்புங்கிறாரு. ஸோ ஐயோ மனசு அலைபாயுதேன்னு நினைக்கிறதே அடுத்த ஸ்டெப்புங்கிறாரு. அப்ப தேர்ட் ஐ சென்டரை வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரீத், நம்ம உங்க மூச்சை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறாரு. ஸோ இது 1 மினிட்ல சொல்றது பெரிய விஷயம். இவரோட பெரிய பாட்காஸ்ட்லாம் மில்லியன்ஸ்ல போவோம். பட் அதுக்கெல்லாம் நமக்கு பெருசா நேரம் நம்ம ஒதுக்காததுனால இந்த 1 மினிட், இந்த 1 மினிட்டே பெரிய அளவுல வேல்யூ கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப விடாம நான் 59 லிங்க் அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் ஒரு ஆர்டர் படி அனுப்பியிருக்கேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச 10 ஷார்ட்ஸை நீங்க இது பண்ணணும். என்ன பிடிச்சதுன்னு ஏன் சொல்லணும்னா அது நிறைய வாட்டி நீங்க பார்ப்பீங்க. கம்ப்ளீட்டா அக்கு வேற ஆணி வேற நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்த வேர்ட்ஸ், நாலேஜ், லாங்குவேஜ் நம்ம பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி முடியாது. அதெல்லாம் நீங்க விருப்பப்பட்டதை படிக்கணும், கேட்கணும், எழுதணும், பேசணும். ரைட்?
ஃபஸ்ட்டு பேசணும், படிக்கணும், பேசணும் எழுதணுங்கிறத விட ஃபஸ்ட்டு கேட்கணும் படிக்கணும், கேட்கணும் படிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும். இன்புட் உள்ளே போடுங்க, உண்டியலை ஃபில் பண்ணுங்க. ரைட், நம்ம சனிக்கிழமை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாப் 10 ஹோம்ஒர்க் ரொம்ப சிம்பிள். 59 ஷார்ட்ஸோ 60, மொத்தமே 1 நிமிஷம், 1 மணி நேரம் ஷார்ட்ஸ் தான். அதை நீங்கள் பார்த்து 10ஓ 15ஓ சூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதை ஒரு கமெண்ட்ல எனக்கு போடுங்க, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. சனிக்கிழமை சந்திப்போம். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாய். தேங்க்யூ சார். குட் நைட் சார். குட் நைட். குட் நைட்.